என்ன சின்னையா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அம்மா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் எல்லா காய்கறியும் இங்கேயே வாங்குவோமா இல்லை மார்க்கெட்டுக்கு போயிட்டே வாங்கிட்டு வந்துருவோமான்னு யோசிச்சுக்கிருக்கேன். நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு எவ்வளவு வருதோ அதை வாங்கிக்கலாம் வாங்க. மச்சி, அவ தான் ஈஸ்வரி. நம்ம கிரிஜா மேடம்க்கு டார்ச்சர் கொடுத்தால, இவளோட கதையை இன்னையோட முடிச்சிடணும். இனிமே இவளை விட்டு வைக்க கூடாதுன்னு கிரிஜா மேடம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பொருள்லாம் ரெடி ஆகுதுல? இருக்கு மச்சி, ரெடியா இருக்கு. ஏமா எடுத்துட்டியாமா? கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்துக்கமா. முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, எடுத்துக்க. வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன். தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் எம்பிட்டுனே? தக்காளி 1 கிலோ 40 ரூபாப்பா, வெங்காயம் 80 ரூபாப்பா, உருளைக்கிழங்கு 50 ரூபா, காலிஃப்ளவர் 30 ரூபாப்பா. ஒரு பூவா இல்ல 4 பூவானே? ஒரு பூ தான். என்னன்னு தக்காளி வெங்காயம்லாம் நீ சொல்ற விலைக்கு கோயம்பேட்டில் பாதி விலைக்கு கிடைக்குதானே? நீ என்னன்னு அங்க இருக்கிறத விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா சொல்ற தம்பி. நம்ம கடையில இதாப்பா ரேட்டு. அண்ணே, அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ண்ணே. அநியாயம்னா வாங்காதப்பா. நானா இங்க வர சொன்னேன் உன்ன? பேரம் பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா. அண்ணே, பேரம் பேசாம எப்படி நான் வாங்க முடியும்? நீ உன் கடையில அதிகமா விக்கிறேன்றது எனக்கு தெரியுது. நான் சொல்றதை கேளுங்க. இப்போதைக்கு நமக்கு காய்கறி தேவை, நம்ம சமைக்கணும்ல, அதான் முக்கியம். நம்ம மார்க்கெட்ல இருந்தவங்க எவ்வளவு விக்கணும் நமக்கு தெரியாதா என்ன? தெரியும். இவர் கொல்ல சொன்னா கேளுங்க ப்ளீஸ். சரி வாங்கு. இதை எடை போடுங்க. ஈசு, இப்போதைக்கு எல்லாத்துலயும் தேவையான அளவுக்கு வாங்கிக்க. நான் அப்புறமா அங்கிட்டு போய் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நல்லதா பார்த்து எடுக்கணும். வெளியே வா, வாங்கிக்க. பைய எடுத்துட்டு வா. இத வர. என்னங்கண்ணே? கீரையும் வேணும், வாங்கலாமா சின்னையா? கீரை வேணும். தக்காளி 2 எடுப்பா. இதுல போடு. இந்தாண்ணே. போதும் போதும், 1 கிலோ போதும். போதுமாப்பா? இந்த ஒரு கீரை கட்டு, காலிஃப்ளவரு, தக்காளி வெங்காயம். இந்தாமா. எடுத்தாச்சு இருக்கு, உள்ள இருக்கு. அப்படியா? எவ்வளவுண்ணே? மொத்தம் 400 ரூபா ஆச்சு நீங்க எடுத்த காய்கறிக்கு. 400 ரூபாயா? ஆமாப்பா. அரை கட்டப்பை கூட நிறையல. இந்தானே. 400 ரூபா போக 100 ரூபா சரியாச்சாப்பா? கணக்கு சரியா இருக்குண்ணே. எல்லாம் சரியா தான் இருக்கும். ஏமா இவரை வாய்ஸ் போவோம். என்ன இது? இந்த கடைக்காரன் என்ன அநியாய விலை சொல்றாரு? நம்ம வாங்கின காய்கறி நீயே பாரு, 400 ரூபா சொல்றாப்ல. நான் இத்தனை வருஷமா மார்க்கெட்டில் இருந்து வந்தானே, எனக்கு ஓரளவுக்கு எம்பிட்டுக்கு விற்பாங்கன்றது தெரியும். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கூட இதை நம்ம கோயம்பேடு மார்க்கெட்லயே 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கலாம். இவர் என்னடான்னா 1க்கு 2 கொள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னமோ காய்கறியவே தங்க விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. ஆமா சின்னையா, இருந்தாலும் இவ்வளவு விலையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மள மாதிரி ஆட்கள் எப்படியோ. என்ன ஈசு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வேற, நீ ஏதோ சிந்தனையில் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க. இல்ல சின்னையா, நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணலான்னு யோசிச்சோம்ல,
ஆமா, அதான் யோசிச்சிருக்கோம், ஒன்றும் வர மாட்டேங்குதே. அதுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படியா? என்ன ஈசு, என்ன ஐடியா? ஆ. சின்னையா, இந்த ஏரியால வேற கடையே இல்லைங்கிறதுனால தானே இந்த கடைக்காரர் காய்கறி விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு. ஆமா ஈசு, அதைத்தான் நான் இம்பிட்டு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி தானே மத்தவங்களும் விலை ஜாஸ்தின்னு தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம இந்த கடையிலேயே காய்கறி வாங்கிட்டு போறாங்க. ஆமா ஈசு, இந்த சுத்து வட்டாரத்திலேயே இவர் ஒருத்தர் தான் கடை வச்சிருக்காரு. இதை விட்டோம்னா நம்ம எப்படி ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோடுக்கு தான் போகணும். அங்க போனாதான் கொஞ்சம் கணிசமான விலையில கிடைக்கும். அதான் ராசா மாதிரி விலை சொல்றாப்ல. அதனால நாம ஒரு காய்கறி கடையை ஆரம்பிச்சுட்டா என்ன? கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்கள மாதிரி கொல்ல லாபத்துக்கு விற்காம நியாயமான விலைக்கு விற்கலாம். என்ன சொல்றீங்க சின்னையா? என்ன சொல்றதுக்கு இருக்கு, இது நல்ல யோசனை தான் ஈசு. நம்ம கோயம்பேடு மார்க்கெட்லயே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அன்னைங்கள்ட்டயே பேசி காய்கறியை குறைஞ்ச விலைக்கு வாங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம நீ சொல்ற மாதிரியே குறைஞ்ச லாபத்துக்கு வித்தோம்னு வையி, இந்த ஏரியாவிலேயே நம்ம கடை தான் பிச்சுக்கிட்டு ஓடும். ஆமா சின்னையா. ஏய், கத்தி கொடு, வண்டி எடு. அப்படி போடு. அப்ப உடனே நம்ம கடையை திறக்கிறோம், வருமானத்தை பெருக்கிறோம், பெரிய ஆளாகிறோம். மச்சி, மிஸ் ஆயிட்டாங்க, வண்டி எடு போலாம். மச்சி சீக்கிரம் எடு வண்டி. போடா ஈசு, போடா ஈசு. போடா, வரா பாரு வா. வேணாம் வேணாம், அவங்களை விட்டு ஈசு. ஈசு சொன்னா கேளு ஈசு. ஈசு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை ஈசு. இவனுங்க யாரு, திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்க? சின்னையா, எல்லாம் சம்பத்தும் கிரிஜாவும் அனுப்பின ரவுடி பசங்க தான். என் மேல அவங்க கொடுத்த பொய் கேஸ நான் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன்ல, அதான் ரவுடி பசங்களை அனுப்பி பயன்படுத்த பாக்குறாங்க. ஈசு, இது இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. எவன் எங்க இருந்து வந்து கத்தி வீசுவான்னு தெரியல. இதை இப்படியே விடக்கூடாது, சீக்கிரமா ஒரு முடிவு கட்டியாகணும். பாத்துக்கலாம். நமக்கு இப்ப ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாங்க. புரியுதுடா, காய்கறி விற்க போறேன்னு சொல்றீங்க.